கிரேட் 12 ஸ்டேட் போர்டு யூனிட் நம்பர் 11 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸோடைய எம்சிக்யூ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பார்ட் 3 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 assess and reasoning. Phenol is more reactive than benzene towards electrophilic substitution reaction அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் நமக்கு என்ன ஆகணும், பென்சின்லேருந்து எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகணும். அப்போ தான் நம்ம அது எலக்ட்ரோஃபைலை போய் அட்டாக் பண்ணும். உதாரணத்துக்கு இதுலேருந்து எலக்ட்ரான் வெளியே போய் என்ன பண்ணுவோம், எலக்ட்ரோஃபைலை போய் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஃபீனாலே அதே தான். ஸோ நமக்கு என்ன ஆகுது, OH மட்டும் நமக்கு இங்கே என்ன இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த OHல நமக்கு என்ன எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் இருக்கும். அதனால் எலக்ட்ரான் பென்சின் டுவார்ட்ஸ் பென்சின் என்ன ஆகும், புஷ் ஆகும். ஸோ இப்போ எலக்ட்ரான் ஈஸியாக நமக்கு வெளியே போய் வரக்கூடிய எலக்ட்ரோஃபைலை அட்டாக் பண்ணும். ஸோ ஃபீனால் இஸ் மோர் ரியாக்டிவ். அசெஷன் கரெக்ட். ரீசன் பாருங்க, இன் கேஸ் ஆஃப் ஃபீனால் த இன்டர்மீடியட் அரினியம் அயான் இஸ் மோர் ஸ்டெபிளைஸ்டு பை ரெசனன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். ஸோ இங்கே நமக்கு என்ன ஆகும், 4 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வரும். இதுக்கு நமக்கு என்ன வரும், 2 ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம இங்கே எழுத முடியும். ஸோ இட் இஸ் மோர் ஸ்டெபிளைஸ்டு பை ரெசனன்ஸ் அப்படின்றதும் கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் ஏ, both assertion and reason are true and the reason is a correct explanation of assertion. Right? Okay, next one. Periodic acid வச்சு ஹீட் பண்ண போகிறோம். எத்திலீன் கிளைக்கால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன் ஹீட்டிங் கவனிங்க. ஃபர்ஸ்ட் எத்திலீன் கிளைக்கால் நான் இங்கே எழுதிக்கிறேன். இதோட என்ன பண்ணுறேன், பேராயோடிக் ஆசிட் ஆட் பண்ணுறேன். தட் இஸ் HiO4. ரைட்? ஸோ இங்கே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த HiO4ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜனும் இங்கே இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜனும் வாட்டராக நமக்கு வெளியே போயிடும். ஸோ அப்போ நமக்கு ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். என்ன அப்படின்னா CH2 பாண்ட் CH2. இங்கே OH நமக்கு வெளியே போயிடுச்சு. ஸோ இட் வில் ஃபார்ம் அண்ட் பாண்ட் வித் அயோடின். ஸோ இங்கே நம்ம என்ன இருக்கும், டபுள் பாண்ட் O OH அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஹீட் பண்ணும்போது இட் வில் பி பிரேக். எப்படி பிரேக் ஆகும் அப்படின்னா, இது டபுள் பாண்ட் ஓவாக இங்கே வரும், இது இங்கே டபுள் பாண்ட் ஓவாக மாறும். இந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரான் அயோடினுக்கு போகும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா HC டபுள் பாண்ட் OH, இதுதான் CH2O. ரைட்? ப்ளஸ் அதே மாதிரி என்னது, இன்னொரு தடவை HC டபுள் பாண்ட் OH ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் நமக்கு HiO3 நமக்கு வெளியே போகும். ரைட்? ஸோ ப்ராடக்ட் வந்து ஃபார்மால்டிகைட், 2 moles ஆஃப் ஃபார்மால்டிகைட் நமக்கு ஃபார்ம் ஆகும். இங்கே ஆப்ஷனில் ஃபார்மால்டிகைட் இருக்கா, கிடையாது. அதுக்கு பதிலாக IUPAC நேம் கொடுத்துருக்காங்க, மெத்தனைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, which are the following compound can be used as a antifreeze in automobile radiator அப்படின்றது தான் கொஷின். ரைட்? ஸோ இது டேரக்ட் கொஷின், யூசஸில் நமக்கு வரக்கூடிய கொஷின். ரைட்? ஸோ இதில் ஈத்தேன் 1,2-diol தான் ஆன்சர். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைகால் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா எத்திலின் கிளைகால் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ யூசஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும், யூசஸ் ஆஃப் கிளைகால்னு இருக்கும், இல்லை எத்திலின் கிளைகால்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஆன்டிஃப்ரீஸ் இன் ஆட்டோமொபைல் ரேடியேட்டர் அப்படின்னு இருக்கும். ரைட்டா? ஸோ டேரெக்டான ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் ஒன், இந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க, இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ரியாக்ஷன் எதோட எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் நான் ஆன்சர் சொல்லிடுறேன். இட்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் வில்லியம்சன். ஏன்னா பாருங்க, இது ஒரு கார்பன், ரைட்? நான் இந்த கலர்லேயே நான் டாட் பண்ணிடுறேன். ஸோ இது ஒரு கார்பன், அடுத்து அடுத்து இங்கே ஒரு கார்பன் இருக்கு. ஸோ ROR ஒரு ஈத்தர் லிங்கேஜ். அகைன் இங்கேயும் ஒரு கார்பன், இங்கே அகைன் இங்கே என்னது ஒரு R, இது ஒரு ஈத்தர் லிங்கேஜ். ஸோ ஈத்தர் தான் ஃபார்ம் ஆகுது. இட்ஸ் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். பட் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ரைட்? ஸோ NaOH and CH2I2 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன ஆகும்னா, அதோடைய ரியாக்டன்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் நமக்கு என்ன ஆகும், நேரத்தில் O- and Na+ வரும். அதே மாதிரி இங்கே நமக்கு என்ன ஆயிரும், அகைன் O- Na+ வரும். ரைட்? இப்போ இதோட நமக்கு என்ன ஆகுதுன்னா CH2I2 ஆட் ஆகுது. CH2I அகெயின் இங்கேயும் I. ஸோ இங்கே NaI நமக்கு வெளியே போயிடும், இங்கே நமக்கு என்ன ஆயிரும், NaI வெளியே போயிடும். ரைட்? ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், நமக்கு அப்படியே அட்டாச் ஆயிரும். ரைட்? ஸோ இட்ஸ் அ வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ரைட்? ஸோ அப்போ என்ன நமக்கு இந்த இடத்துல அகெயின் இங்கேயும் இங்கே CH2 அப்படின்னு ஃபார்ம் ஆயிரும். ரைட்? ஸோ அப்போ வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸோட ஜென்ரல் ஃபார்ம்லாம் நம்ம ஆல்ரெடி போன பார்ட்டில் பார்த்துருப்போம். என்னது, RONA ரைட் ப்ளஸ் R' X அப்படின்னு படிச்சிருப்போம். கிவ்ஸ் நம்ம என்ன படிச்சிருப்போம், இந்த இடத்துல ROR' ப்ளஸ் NaX அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இதே தான் இங்கே நடக்குது. இங்கே நமக்கு RXக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துட்டோம்னா RX2 எடுத்திருக்கோம். இங்கேயும் RONAக்கு பதிலாக என்ன பண்ணிட்டோம், RONA 2 டைம்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆயிரும், நமக்கு 2NaI வெளியே போயிட்டு நமக்கு என்ன ஆயிரும், 2 ஈத்தர் லிங்கேஜை கிரியேட் பண்ணுவோம். எந்தெந்த இடத்துல நமக்கு 2 ஈத்தர் லிங்கேஜ் கிரியேட் ஆயிருக்கு, ஸோ இந்த பிளேஸ் ஒன்று, இந்த பிளேஸ் ஒன்று. ரைட்? ஸோ த ஆன்சர் இஸ் வில்லியம்சன் ether synthesis or Williamson reaction. Next,
1 mole of an organic compound A with the molecular formula of C3H8O reacts completely with 2 moles of HI to form X and Y அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா அனலைஸ் பண்ணுங்க. C3H8O. ஸோ இதுக்கு 2 பாசிபிலிட்டி நான் எழுதலாம். என்ன அப்படின்னா CH3 CH2 CH2OH எழுதலாம். இட் இஸ் an alcohol. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா CH3 CH2OCH3 அப்படின்னு எழுதலாம். இட் இஸ் an ether. முதல்ல இது 2ல எதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் நல்லா கவனிங்க. இட் ரியாக்ட் வித் 2 moles ஆஃப் ஹெச்ஐன்னு கொடுத்துருக்கான். ஸோ நான் இப்போ சப்போஸ் ஆல்கஹாலாக இருந்துச்சுன்னா நான் ஹெச்ஐ ஆட் பண்ணால் எனக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கணும், ஐ ரீப்ளேஸ் ஆகிருக்கும், ரைட். அப்போ CH3 CH2 CH2I அப்படின்னு ஃபார்ம் ஆகிருக்கும், ரைட். ஸோ அகெயின் நமக்கு என்ன இருக்கும், நமக்கு 2 ப்ராடக்ட் வந்துருக்காது, சிங்கிள் ப்ராடக்டாக வந்திருக்கும். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இட் வில் ரியாக்ட் வித் 2 moles ஆஃப் ஹெச்ஐ டு ஃபார்ம் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ கண்டிப்பாக அது என்னன்னா ஈத்தர் தான். ஸோ இது என்ன பண்ணுறாங்க, 2 moles ஆஃப் ஹெச்ஐயோட ரியாக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 1 mole ஆஃப் ஹெச்ஐயோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு இந்த இடத்துல பிரேக் ஆகி இந்த பக்கம் I மைனஸ், இந்த பக்கம் நேரம் H ப்ளஸ் வரும். அப்போ நமக்கு இது எப்படி மாறும், CH3 CH2OH அப்படின்னு மாறும், ப்ளஸ் CH3I ஃபார்ம் ஆகும். இது 1 mole. அடுத்து செகண்ட் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு 2 moles ஆஃப் ஹெச்ஐ இல்லையா, இன்னொரு ஹெச்ஐ ரியாக்ட் ஆகும்போது இதில் என்ன நமக்கு வாட்டர் வெளியே போயிட்டு இட் வில் ஃபார்ம் CH3 CH2I plus CH3I ஃபார்ம் ஆகும், ரைட். when Y is boiled with aqueous alkali it forms Z அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ ஒய்யை நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ ஒய் எதை அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல. மேபி they will be take this one, ரைட். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், CH3 CH2 aqueous alkali again, சரியாப்பா. அப்போ என்னது, அக்வஸ் NaOH எடுத்துக்கலாமா, ஆல்கலிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக என்ன பண்ணிக்கலாம், NaOH எடுத்துக்கலாம். ஸோ NaOH it will form CH3 CH2OH, ரைட். ஸோ which will answer for iodoform test. ஸோ இந்த எத்தனால் நமக்கு என்ன பண்ணும், அயோடோஃபார்ம் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணும். ஸோ அப்போ நம்ம எழுதுன எல்லா ரியாக்ஷனும் கரெக்டு, ரைட்டா. அயோடோஃபார்ம் ரியாக்ஷன் யூனிட் நம்பர் 12 நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, ரைட்டா. அதில் பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் கீட்டோனில் ஆன்சர் பண்ணும். அப்போ அதை தவிர ஆன்சர் பண்ணுறது யாருன்னா இந்த எத்தனால் ஆன்சர் பண்ணும், ரைட். அப்போ காம்பவுண்ட் நேம் என்ன, ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ பாருங்கள், நமக்கு என்ன இருக்குது, 2 CH3 CH2 OCH3 இருக்கு இல்லையா. ஸோ ஆர் குரூப் இங்கே தான் லென்த்தாக இருக்குது. அப்போ என்னது ஈத்தேன். ஸோ அப்படின்னா நமக்கு மீத்தாக்சி ஈத்தேன் வரும் இல்லையா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஒன். மீத்தாக்சி ஈத்தேன் தான் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், among the following ethers which one will produce methyl alcohol on treatment with hot HIன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நான் ஆல்கஹாலை வச்சு ட்ரீட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும், 2 பக்கத்தில் ஒரு பக்கம் உடையும், ரைட். இப்போ இந்த இடத்துல இந்த காம்பவுண்டே நீங்கள் பார்த்தா தெரியும், ஒரு தப்பான காம்பவுண்டாக எழுதியிருக்காங்க. ஏன்னா இங்கே கார்பனே மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். அவங்க தெரியாமல் பண்ணாங்களா தெரிஞ்சு பண்ணாங்களான்னு தெரியல, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த காம்பவுண்ட் பாருங்கள், இது ஒரு பிரைமரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு CH3 இருக்குது. ஸோ உடையும் போது நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல பிரேக் ஆகிட்டு இந்த பக்கம் I, இந்த பக்கம் நமக்கு என்ன ஆயிரும், H வரும். ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகாது, மெத்தில் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகாது. இங்கே நமக்கு என்ன ஃபார்ம் ஆகணும், மெத்தில் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகணும். இங்கே நமக்கு மெத்தில் அயோடைடு தான் ஃபார்ம் ஆகும், ரைட். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கேயும் நான் பிரேக் பண்ணும்போது இந்த பக்கம் செகண்டரி, இங்கே இருக்குது நமக்கு ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ இங்கே உடைக்குமா எனக்கு என்ன ஆயிரும், இந்த இடத்துல இந்த பக்கம் H, இந்த பக்கம் OH, சாரி இந்த பக்கம் I வரும். அப்போ என்ன ஆயிரும், இங்கேயும் நமக்கு என்ன ஆகும், மெத்தில் அயோடைடு தான் ஃபார்ம் ஆகும். பட் ஏ ஆப்ஷன் பாருங்கள், ஒரு டெர்ஷரி குரூப் இருக்குது இல்லையா. ஸோ டெர்ஷரி குரூப் இருந்தால் இட் வில் ஃபாலோஸ் SN1 மெக்கானிசம். அப்போ SN1 மெக்கானிசம் போகும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த பாண்டு இங்கே உடையிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல பிரேக் ஆயிரும், சரி. ஏன்னா டெர்ஷரி கார்போகேட்டையான் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். அப்போ என்ன ஆயிரும், இது மேலே ப்ளஸ் வந்து இது மோஸ்ட் ஸ்டெபிளைஸ் ஆகும். அப்போ இந்த பக்கம் யார் வந்துடும், நமக்கு H, இந்த பக்கம் I மைனஸ் நமக்கு வந்துடும், ரைட். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு நடக்கும். எப்படின்னு பாருங்கள். ஸோ நான் ஆப்ஷன் ஏ மட்டும் நான் இங்கே எழுதுகிறேன். இந்த மாதிரி டெர்ஷரி குரூப்பாக இருக்கும். ஸோ டெர்ஷரி இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள் இல்லையா. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, H ப்ளஸ் இருக்கு இல்லையா, அந்த H ப்ளஸ் வந்து ஆட் ஆகும். இங்கே லோன் பேர் இருக்கும், இந்த லோன் பேர் வந்து H ப்ளஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்போ நமக்கு என்ன ஆயிருந்தா, இந்த இடத்துல CH3 அகெயின் CH3, இந்த இடத்துல ஆயிரும் OCH3H அப்படின்னு இருக்கும், சரியாப்பா. இந்த H என்ன ஆகும்னா, நமக்கு இப்போ ஆக்சிஜன் மேலே ப்ளஸ்ஸை கிரியேட் பண்ணியிருக்கும், ஏன்னா லோன் பேரை டொனேட் பண்ணியிருக்கு இல்லையா. இப்போ இந்த டெர்ஷரி என்ன பண்ணுன்னா, இந்த எலக்ட்ரானை, இந்த பாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன பண்ணும், ஆக்சிஜன்டே கொடுத்துட்டு இது டெர்ஷரி கார்போகேட்டையானா மாறிடும். மற்ற இடத்துல இப்படி நடக்காது. ஏன்னா இங்கே மட்டும் இது என்ன ஃபாலோ பண்ணுதுன்னா SN1 ஃபாலோ பண்ணுது.
பட் இதுக்கு மத்த ஆப்ஷன்லாம் நமக்கு SN2 ஃபாலோ பண்ணும். அப்ப நமக்கு என்ன ஆயிரும் CH3 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 பிளஸ் அப்படின்னு ஃபார்ம் ஆயிரும். நமக்கு என்ன ஆயிரும்? வெளிய பிளஸ் CH3OH வெளிய போயிரும். இதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும்னா, I- வரும். இந்த I- எங்க தான் அட்டாக் பண்ணி ஆகணும்? இந்த பிளஸ் சென்டர் தான் அட்டாக் பண்ணி ஆகணும். பட் நமக்கு கேட்ட ப்ராடக்ட் மெத்தனால் தான். ஸோ மெத்தனால் நமக்கு இதுல வந்துரும். மெத்தில் ஆல்கஹால் இதுல நமக்கு ரிலீஸ் ஆகும். மத்ததுலலாம் நமக்கு என்ன ஆகும்னா, SN2 ஃபாலோ பண்ணும். மத்ததுலலாம் நமக்கு SN2 ஃபாலோ பண்றதுனால I- வரும். இந்த I- வந்து என்ன பண்ணும்னா, இந்த ஸ்டெப்ல இந்த பாண்ட் உடையறதுக்கு முன்னாடி I- வந்துரும் SN2ல. வந்து லோயர் ஹைட்ரோ கார்பன் இருக்கு இல்லையா? அந்த சைடுல அட்டாக் பண்ணும். ஸ்மாலர் R குரூப் சைடு. ஸோ அப்ப என்ன ஆயிரும்? இங்க தான் அட்டாக் ஆகும். பட் இங்க எந்த பாசிபிலிட்டி கிடையாது. இங்க அயோடினுக்கு நமக்கு I- நம்ம என்ன பண்ணல? அதுக்கான சான்ஸே குடுக்கல. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் குடுத்துருக்கோம். அது வேற வழியே இல்லாம இங்க தான் அட்டாக் பண்ணணும். பட் SN2ல அதுக்கு 2 பாசிபிலிட்டி இருக்கும். அது என்ன பண்ணும்? லெஸ் ஸ்டெரிக்கான சைட்ட பிரிஃபர் பண்ணிக்கும். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். வில்லியம்சன் சிந்தசிஸ் ஆஃப் பிரிப்பேரிங் டைமெத்தில் ஈத்தர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வில்லியம்சன் சிந்தசிஸ் இஸ் அன் SN2 ரியாக்ஷன். ஸோ அந்த ரியாக்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் ஸ்டெப் மெக்கானிசம். ரைட்? ஸோ இதில் டைரக்ட் ஆன்சர் தான். நெக்ஸ்ட், ஆன் ஹீட்டிங் வித் நியூட்ரல் ஃபெரிக் குளோரைட் ஃபீனால் கிவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீனாலோடைய டெஸ்ட். ஸோ இது எங்கே இருக்கணும்? டெஸ்ட் ஃபார் ஃபீனால் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அதில் இருக்கும் எப்படிலாம் ஃபீனாலை டெஸ்ட் பண்ணலான்னு. ஸோ ஃபெரிக் குளோரைட் சொல்யூஷன் போடலாம். இப்போ நியூட்ரல் ஃபெரிக் குளோரைட் சொல்யூஷன் போடும்போது இட் வில் கிவ் வயலட் ஆர் பர்பிள் கலர். ரைட்டா? ஸோ அப்போ ஆன்சர் இஸ் பி, வயலட் கலர் அப்படின்றது தான். ஸோ இந்த யூனிட்ல நம்ம எல்லாம் சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 12th யூனிட்டுடைய MCQ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.